வணக்கம். ஜூன் 10ஆம் தேதி இன்னைக்கான முதல் பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்லேருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்லேருந்து கூட நம்ம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலைன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நேற்று ஜூன் 9ஆம் தேதி நிஃப்டி கிரீனில் க்ளோஸ் ஆயிருக்கு. 0.5% கூடுதலாக க்ளோஸ் ஆயிருக்கு. 23,240 பக்கத்தில் க்ளோஸ் ஆயிருக்கு நிஃப்டி 50. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 14,700 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 19,300 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்கிறாங்க. தொடர்ந்து நெட் செல்லர்ஸாக இருக்கிறாங்க. 4,600 கோடி ரூபாய்க்கு. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 17,700 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருந்திருக்கிறாங்க. 11,500 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்திருந்திருக்கிறாங்க. நெட் பையர்ஸாக இருக்கிறாங்க. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 6,200 கோடி ரூபாய்க்கு. ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் நேற்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்கிறாங்க. இந்தியன் ஆயில் கார்பரேஷன், HPCL, BPCL போன்ற ஸ்டாக்ஸ் நேற்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. NDTV ப்ராஃபிட்டில் ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க. அதற்கு காரணம் என்னென்னா, ஆயில் விலை கீழே போயிருக்கு நேற்று. ஏன்னா இஸ்ரேல் ஈரான் தாக்குதலை நிறுத்தி வைப்பதாக அறிவிச்சிருந்திருக்கிறாங்க. பாசிட்டிவாக பார்க்கப்பட்டது. ஆயில் விலை கீழே வந்தது. அது ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ்க்கு பாசிட்டிவாக பார்க்கப்படுவதாக சொல்லியிருக்கிறாங்க NDTV ப்ராஃபிட்டில். மத்திய அரசு ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ்க்கு சலுகை வழங்கி இருந்திருக்கிறாங்க. அவங்க முன்னவே அறிவித்ததாங்க. எக்ஸைஸ் டியூட்டி கட் பண்ணியிருந்தாங்க பெட்ரோல் டீசலுக்கு. எவ்வளவுன்னு நினைவில்லைங்க, 10 ரூபாய்ன்னு நினைக்கிறேன். இன்னொரு முறை அதை சரி பார்க்க வேண்டும். அதனால் எவ்வளவு வருவாய் இழப்பு இப்போ ஏற்பட்டிருக்கு, இவன் அறிவித்து 78 நாட்கள் முடிஞ்சிருச்சு. 1.23 லட்சம் கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்பட்டிருப்பதாக NDTV ப்ராஃபிட்டில் தகவல் கொடுத்துருக்குறாங்க. இந்த மானியம் அவங்க வழங்காமல் இருந்திருந்தாங்கன்னா பொதுமக்கள் தான் அதை கட்டுற மாதிரி இருந்திருக்கும். விலை இன்னும் அதிகரிச்சிருக்கும் பெட்ரோல் டீசல் விலை. அதற்கான மானியம் அரசு வழங்கியிருந்தாங்க. அதான் அந்த எக்ஸைஸ் டியூட்டியை கட் பண்ணியிருந்திருக்கிறாங்க. இருந்தாலும் இப்போ ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் ஒரு நாளைக்கு 600 கோடி ரூபாய் நஷ்டத்தில் இருப்பதாக தெரிவிச்சிருக்கிறாங்க NDTV ப்ராஃபிட்டில். நம்ம முன்னவே செய்தி பார்த்துருந்தோம். கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய் ஒரு நாளைக்கு அவங்க நஷ்டத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு. அதற்கு பிறகு பெட்ரோல் டீசல் விலை ஏற்றப்பட்டது. 4 முறை விலை ஏற்றப்பட்டது. அதற்கு பிறகு இப்போ 600 கோடி ரூபாய் ஒரு நாளைக்கு நஷ்டத்தில் இருப்பதாக NDTV ப்ராஃபிட்டில் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. ஃபிட்ச் ரேட்டிங்ஸ் இந்தியாவுடைய GDP வளர்ச்சியை குறைச்சிருக்கிறாங்க. முன்ன அவங்க கணித்தது 6.7%. இது நிதியாண்டு 2027க்கானதுங்க. இப்போ அவங்க 6.4% அதை குறைச்சிருக்கிறாங்க. தகவல் கிடைத்தது எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து. போன வெள்ளிக்கிழமை RBI சொல்லியிருந்தாங்க அவங்க எவ்வளோ எதிர்பார்க்குறாங்க நிதியாண்டு 2027 GDP வளர்ச்சி 6.6%ன்னு RBI கணிச்சிருக்கிறாங்க. இப்போ ஃபிட்ச் ரேட்டிங்ஸ் மார்ச் மாதத்தில் 6.7% கணிச்சிருந்தாங்க. இப்போ அதை குறைச்சிருக்கிறாங்க. 6.4% இந்தியாவுடைய GDP வளர்ச்சி. பஜாஜ் ஃபின்சர்வ் தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனியுடைய நான் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் ராஜீவ் பஜாஜ் பதவி விலகிறாரு. அவர் சொல்லியிருக்கக்கூடிய காரணம் என்னென்னா, பஜாஜ் ஆட்டோவில் ஏற்கனவே கூடுதல் பொறுப்புகள் இருக்குது, அதனால் நேரம் இல்லாமல் இருக்குது, அதனால் பதவி விலகுவதாக சொல்லியிருக்கிறாரு ராஜீவ் பஜாஜ். பேடிஎம் குறித்து NDTV ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். நேற்று கம்பெனியுடைய ஷேர் பிரைஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. விரிவாக்கத்துடைய பாகமாக அவங்க கூடுதலாக ஆட்களை வேலைக்கு எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கம்பெனி சொல்லியிருப்பது அவங்களுடைய இப்போ இருக்கக்கூடிய ஒர்க் ஃபோர்ஸில் 10% கூடுதலாக எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது இப்போது கிட்டத்தட்ட 40,000 ஊழியர்கள் இருக்கிறாங்க. 10% சொல்லும்போது கிட்டத்தட்ட 4,000 பேர் அவங்க புதிதாக வேலைக்கு எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது பாசிட்டிவாக பார்க்கப்படுது. இப்போ இருக்கக்கூடிய ஒர்க் ஃபோர்ஸ்லேருந்து 1% பணி நீக்கம் செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது. அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் சைக்கிள் முடிவுக்கு வருதுங்க. அதற்கு பிறகு 1% பணி நீக்கம் செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது. 10% கூடுதலாக அவங்க பணிக்கு எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு NDTV ப்ராஃபிட்டில் தகவல் கொடுத்துருக்குறாங்க. ஃபர்ஸ்ட் கிரை ப்ரொமோட் பண்ணக்கூடிய நிறுவனம் ஸ்வரா பேபி. ஸ்வரா பேபியுடைய IPO குறித்தான தகவல் NDTVயில் கொடுத்துருக்காங்க. இந்த ஜூன் மாதத்தில் அவங்களுடைய IPO பேப்பர்ஸை அவங்க தாக்கல் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. செபிக்கு அவங்களுடைய டிராஃப்ட் ரெண்டரிங் ப்ராஸ்பெக்டஸை தாக்கல் செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது. 1000 கோடி ரூபாய்க்கான IPOவாக இது இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃப்ரெஷ் இஷ்யூ மற்றும் ஆஃபர் ஃபார் சேல் இரண்டுமே இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு NDTVயில் தகவல் கொடுத்துருக்குறாங்க. SBI ஜென்ரல் இன்சூரன்ஸுடைய லிஸ்டிங் எப்போ இருக்கும்? இந்த கேள்விக்கு SBI சேர்மன் CS செட்டி பதில் கொடுத்துருக்கிறாரு. SBIயுடைய AMC அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியுடைய IPO முடிந்ததற்கு பிறகு தான் SBI ஜென்ரல் இன்சூரன்ஸுடைய IPO வரும்னு அவர் தெளிவுபடுத்தியிருக்கிறாரு. தகவல் நமக்கு கிடைத்தது மணி கண்ட்ரோல்லேருந்து. ரெட்டிங்டன் நேற்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. 7% அதிகரித்தது. மணி கண்ட்ரோலில் ஒரு அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. ஆப்பிள் வேர்ல்டு வைட் டெவலப்பர்ஸ் கான்ஃபரன்ஸில் அவங்களுடைய புது ஜென்ரேஷன் ப்ராடக்ட்ஸ் குறித்து பேசியிருக்கிறாங்க, அறிமுகம் செய்ய இருக்கிறாங்க. அது ரெட்டிங்டனுக்கு பாசிட்டிவாக பார்க்கப்படுது. ஏன்னா ரெட்டிங்டன் ஆப்பிளுடைய ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கிறாங்க இந்தியா மற்றும் MEAல. MEAன்றது மிடில் ஈஸ்ட் மற்றும் ஆஃப்ரிக்கா.
ஆதித்யா பிர்லா சன் லைஃப் மியூச்சுவல் ஃபண்ட் கோல்டு இடிஎஃப்ல முதலீடு செய்வதற்கு கட்டுப்பாடுகளை கொண்டு வராங்க. நம்ம முன்னே செய்தி பார்த்துருந்தோங்க. பல மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிகள் இந்த மாதிரி அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதோடைய பாகமாக இப்போ ஆதித்யா பிர்லா சன் லைஃப் மியூச்சுவல் ஃபண்டும் அந்த முடிவு எடுத்திருக்காங்க. 25 கோடி ரூபாய் அல்லது அதற்கு மேலே நம்ம இப்போ கோல்டு இடிஎஃப்ல முதலீடு பண்ணுறோம் அப்படின்னா அது பண்ண முடியாது. அதற்கு தடை விதிச்சிருக்கிறாங்க. தற்காலிகம் நினைக்கிறேங்க. தகவல் நமக்கு கிடைத்தது மணி கண்ட்ரோல்ல இருந்து. ஃபார்மா கம்பெனிகள் நேற்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்கிறாங்க. மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல் குறிப்பிட்டு அவங்க சொல்லியிருப்பது டிவிஸ் லேபரட்டரிஸ் போன்ற கம்பெனிகள், டிவிஸ் லேபரட்டரிஸ், நியூலாண்ட் லேபரட்டரிஸ், பெரமல் ஃபார்மா, சாய் லைஃப் சயின்சஸ் எல்லாமே நேற்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு முக்கிய காரணம் மணி கண்ட்ரோலில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சைனா நிறுவனமான வுக்ஸி ஆப்பை யூஎஸ் பிளாக் லிஸ்ட் பண்ண இருக்கிறாங்க. சில செய்தியில் வந்து பிளாக் லிஸ்ட் ஏற்கனவே பண்ணிட்டு இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. பிளாக் லிஸ்ட் பண்ண போகிறதாக சில செய்தியில் சொல்லியிருக்கிறாங்க. இந்த சைனா வுக்ஸி ஆப்ன்ற நிறுவனம் இந்த வுக்ஸி ஆப் நிறுவனமுக்கு பிளாக் லிஸ்ட் ஆகிறதுனால இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த கம்பெனிகள், இந்த ஃபார்மா கம்பெனிகள் பாசிட்டிவாக பார்க்கப்படுது. குறிப்பிட்டு அவங்க சொல்லியிருப்பது டிபிஎஸ் லேபரட்டரிஸ், நியூலாண்ட் லேபரட்டரிஸ், பெரமல் ஃபார்மா, சாய் லைஃப் சயின்சஸ் எல்லாமே பயன்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லை, வுக்ஸி ஆப் வந்து எலி லில்லின்ற நிறுவனத்திற்கு ஒரு முக்கிய சப்ளையராகவும் இருந்துகிட்டு இருக்கிறாங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. HDFC பேங்க் குறித்து NDTV ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், லீலாவதி ட்ரஸ்ட் 1000 கோடி ரூபாய்க்கான டிஃபமேஷன் சூட் ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க HDFC வங்கி மீது பாம்பே ஹைகோர்ட்டில். அவங்க சொல்லியிருக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னென்னா, தவறாக இந்த ட்ரஸ்ட் அப்புறம் அந்த ட்ரஸ்டியான பிரசாந்த் மேத்தாவை லோன் டிஃபால்ட்டராக காட்டியிருக்கிறாங்க HDFC பேங்க். ஏற்கனவே HDFC வங்கிக்கும் லீலாவதி ட்ரஸ்ட்டுக்கும் ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருந்ததுன்னு நினைக்கிறாங்க. அது இன்னொரு முறை சரிபார்க்க வேண்டும். இப்போ NDTV ப்ராஃபிட்டில் சொல்லியிருப்பது என்னென்னா, தவறுதலாக லீலாவதி ட்ரஸ்ட் மற்றும் ட்ரஸ்டியான பிரசாந்த் மேத்தாவை லோன் டிஃபால்ட்டராக HDFC பேங்க் காட்டியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவதூறு பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. இதனால் அவங்க நஷ்டம் வழங்க வேண்டும், 1000 கோடி ரூபாய் நஷ்டம் வழங்க வேண்டும், அதே போல் பொது மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாம்பே ஹைகோர்ட்டுக்கு போயிருக்கிறாங்க. அதே போல் இந்த ட்ரஸ்டி பற்றியும் இந்த லீலாவதி ட்ரஸ்ட் பற்றியும் HDFC வங்கி இனி பேசக்கூடாது, இந்த கேக் ஆர்டரை வந்து பாம்பே ஹைகோர்ட் விதிக்க வேண்டும்னு கேட்டிருக்கிறாங்க. ஆனால் இப்போதைக்கு அந்த கேக் ஆர்டரை பாம்பே ஹைகோர்ட் விதிக்கலன்ற தகவல் NDTV ப்ராஃபிட்டில் கொடுத்துருக்கிறாங்க. அதானி எனர்ஜி சொல்யூஷன்ஸ் இன்டெலி ஸ்மார்ட்ன்ற நிறுவனத்தை வாங்குறாங்க. 100% ஸ்டேக் வாங்குறாங்க. இன்டெலி ஸ்மார்ட் அப்படின்றது ஸ்மார்ட் மீட்டர்ஸ் பிஸ்னஸில் இருக்கக்கூடிய நிறுவனம். 3050 கோடி ரூபாய்க்கான டிரான்சாக்ஷன் இது. மாருதி சுசுகி குறித்து NDTV ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், மே மாதத்தில் அவங்க ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க. அவங்களுடைய வாகனத்துடைய விலையை ஏற்றுவதாக 30,000 ரூபாய் வரைக்கும் ஒவ்வொரு வாகனத்திற்கும் உயர்த்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்ற செய்தி நம்ம பார்த்துருந்தோம். இப்போ NDTV ப்ராஃபிட்டில் என்ன கூடுதல் தகவல் கொடுத்துருக்காங்கன்னா, மாருதி சுசுகி ப்ரைஸ் ப்ரொடெக்ஷன் திட்டத்தை அறிவிச்சிருக்கிறாங்க ஸ்மால் கார்ஸுக்கு. அதாவது ஜூன் 14ஆம் தேதி வரைக்கும் அந்த ஸ்மால் கார்ஸை புக் பண்ணுறவங்களுக்கு இந்த விலையேற்றம் பொருந்தாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸ்மால் கார்ஸ்ன்னு சொல்லும்போது ஆல்டோ கேட்டன், எஸ்ப்ரெஸோ, செலீரியோ மற்றும் வேகனார் போன்ற கார்ஸை நம்ம ஜூன் 14ஆம் தேதி வரைக்கும் நம்ம புக் பண்ணுறோம் அப்படின்னா அதற்கு வந்து ப்ரைஸ் ப்ரொடெக்ஷன் வருது. அந்த 30,000 ரூபாய் விலையேற்றம் அப்ளிகபிளாக இருக்காதுன்ற தகவல் மாருதி சுசுகி சொல்லியிருக்கிறாங்க. தகவல் நம்ம கிடைத்தது NDTV ப்ராஃபிட்லேருந்து. டிரைவிங் லைசன்ஸுடைய வேலிடிட்டி 50 வயது வரைக்கும் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குங்க. அது வரைக்கும் நீட்டிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு NDTV ப்ராஃபிட்டில் சொல்லியிருக்கிறாங்க. அரசு அது குறித்து பரிசீலனை செய்து வராங்க. இப்போ எப்படி இருக்குன்னா, 20 ஆண்டிற்கு கொடுக்குறாங்க, அல்லது ஒரு குறிப்பிட்ட வயது எட்டிய பிறகு நம்ம மறுபடியும் அதை ரீஅப்ளை பண்ணி நம்ம ரெனியூவல் பண்ண வேண்டியது இருக்குது. அது இல்லாமல் பார்ப்பது, அதாவது நம்ம நிறைய முறை RTOக்கு போகாமல் இருக்கிறதுக்கு, அதே மாதிரி அவங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் கன்ஸ்ட்ரெயின்ஸும் இருந்துகிட்டு இருக்குது. இதை குறைப்பதற்காகத்தான் அவங்க இது குறித்து பரிசீலனை செய்து வராங்கன்னு NDTV ப்ராஃபிட்டில் சொல்லியிருக்கிறாங்க. இது ஒன்று. மற்றொன்று, டிராஃபிக் வயலேஷன்ஸ்க்கு பாயிண்ட் சிஸ்டம்ஸ் வழங்குவது குறித்தும் அவங்க பரிசீலனை செய்து வராங்க. நிறைய பாயிண்ட்ஸ் நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா அது கொண்டு போய் எங்கே நிறுத்தணும், நம்ம லைசன்ஸை ரத்து செய்கிற இடத்துல கொண்டு போய் நிறுத்தும். இது குறித்தும் அவங்க பரிசீலனை செய்து வராங்கன்னு NDTV ப்ராஃபிட்டில் தகவல் கொடுத்துருக்குறாங்க. யூரியா, டை அமோனியம் பாஸ்பேட், டேப் போன்ற ஃபர்டிலைசர்ஸுடைய விலை அதிகரிச்சுக்கிட்டே இருக்குங்க. குறிப்பாக இந்த போருக்கு பிறகு அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. ஃபர்டிலைசர் மினிஸ்ட்ரி மானியம் கேட்டிருக்கிறாங்க ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி கிட்ட. 3 லட்சம் கோடி ரூபாய்க்கான சப்சிடியை அவங்க கேட்டிருக்கிறாங்க. அது பரிசீலனை இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி. இந்திய ரூபாயின் மதிப்பு $க்கு நிகராக நேற்று 25 பைசா கிரீனில் க்ளோஸ் ஆயிருக்கு. 95.36 லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. இந்திய ரூபாயின் மதிப்பு $க்கு நிகராக. விப்ரோ பைபேக்கான அப்டேட் முன்னவே அறிவித்தது தாங்க. பைபேக் அவங்க விலை நிர்ணயித்திருப்பது $250 ஒரு ஷேருக்கு. 60 கோடி ஈக்விட்டி ஷேர்ஸை திரும்ப பெறாங்க. அது அவங்களுடைய ஒட்டுமொத்த ஈக்விட்டி ஷேர்ஸில் 5.72%. ரெக்கார்ட் டேட் ஜூன் 5ஆம் தேதி. இப்போ கூடுதல் தகவல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பைபேக் எப்போ ஓப்பன் ஆகுது, ஜூன் 11ஆம் தேதி. எப்போ முடிவுக்கு வருது, ஜூன் 17ஆம் தேதி. ரிசர்வ்டு கேட்டகரியில் வரக்கூடிய ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு 11 ஈக்விட்டி ஷேர்ஸை திரும்ப பெறாங்க. ஒவ்வொரு 56 ஈக்விட்டி ஷேர்ஸ் ரெக்கார்ட் டேட் படி வைத்திருந்தா. அதே போல் ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட இருந்து 10 ஈக்விட்டி ஷேர்ஸை திரும்ப பெறாங்க. ஒவ்வொரு 197 ஈக்விட்டி ஷேர்ஸ் வைத்திருந்தா ரெக்கார்ட் டேட் படி. பைபேக்னா என்ன, டெண்டர் ஆஃபர் ரூட்னா என்ன, இந்த பைபேக் ரேஷியோ இப்போ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, 11 ஈக்விட்டி ஷேரை திரும்ப பெறாங்க, 10 ஈக்விட்டி ஷேரை திரும்ப பெறாங்கன்னு. இந்த பைபேக் ரேஷியோவை முன்கூட்டியே கணிக்க முடியுமா அப்படின்னு நம்ம வேறொரு வீடியோவில் டீட்டெயிலாக பேசியிருக்கோங்க. அந்த 2 வீடியோஸோட லிங்க்கும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது.
பாரதி ஹெக்ஸாகாம் குறித்தான ஒரு தகவல் நம்ம முன்னவே செய்தி பார்த்துருந்தோங்க. பாரதி ஏர்டெல் மற்றும் வோடஃபோன் ஐடியாவுக்கு கோர்ட்லேருந்து அவங்களுக்கு நிவாரணம் கிடைச்சது. ஒரு ஒன் டைம் ஸ்பெக்ட்ரம் சார்ஜ் கட்ட வேண்டியிருந்தது. அது வந்து கோர்ட் தள்ளுபடி செய்துட்டாங்கன்ற செய்தி நம்ம பார்த்துருந்தோம். இப்போ அதே வந்து பாரதி ஹெக்ஸாகாமுக்கும் பொருந்தது. அவங்களுக்கு 474 கோடி ரூபாய் கிட்டத்தட்ட அந்த நிவாரணம் கிடைச்சிருக்குன்ற தகவல் பத்திரிகையில் வெளியாகி இருக்கு. என்எல்சி இந்தியாவில் மத்திய அரசு ஆஃபர் ஃபார் சேல் வழியாக ஷேர்ஸை விற்பனை செய்கிறாங்கன்ற செய்தி நம்ம முன்னே பார்த்துருந்தோங்க. நேற்று நான் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் பங்கெடுத்துக்க முடியும். க்ரீன் ஷூ ஆப்ஷனை எக்ஸசைஸ் பண்ணுறாங்களா இல்லையான்ற கேள்விக்கு ஆமாம் எக்ஸசைஸ் பண்ணுறாங்கன்ற தகவல் என்எல்சி இந்தியா வெளியிட்டிருக்கிறாங்க. முன்னவே அவங்க சொன்னது 2% பேஸாக வைத்திருந்தாங்க. அதாவது 2% ஷேர்ஸை விற்பனை செய்கிறாங்க. 840 கோடி ரூபாய் ஃபண்ட் ரைசிங் நடத்துகிறாங்க. அப்புறம் டிமாண்ட் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் கூடுதலாக 1% அதான் அந்த க்ரீன் ஷூ ஆப்ஷன் 1% சொல்வது 420 கோடி ரூபாய். ஸோ இப்போது கூடுதலாக இப்போ அந்த 1% அவங்க எக்ஸசைஸ் பண்ணுறாங்க. ஸோ கூடுதலாக 420 கோடி ரூபாய் ஃபண்ட் ரைசிங் நடத்த இருக்கிறாங்க மத்திய அரசு என்எல்சி இந்தியாவில். ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ் நேற்று 4வது நாளாக லோவர் சர்க்கியூட்டை எட்டியிருக்கு. 5% வீழ்ச்சியாக பார்த்துருந்துருக்கு. ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸில் செபி விசாரணை நடத்தியிருக்கிறாங்க. அவங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் முறைகேடு இருக்குது, மோசடி நடந்திருக்குன்ற குற்றச்சாட்டு. அதுக்கப்புறம் ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ் சில டாக்குமெண்ட்ஸை அனுப்பி வைத்திருக்கிறாங்க செபிக்கு. இந்த செய்தி நம்ம முன்னே பார்த்துருந்தோம். இந்த செய்தி வந்ததற்கு பிறகு தொடர்ச்சியாக இப்போ 4வது நாள் நேற்று 5% லோவர் சர்க்கியூட்டை எட்டியது ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ். கெய்னர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியல் விரைவாக பார்க்கலாம். இது நேற்றுக்கான டேட்டா பேட்டர்ன்ஸ் 10% அதிகரித்தது. பெல்ரைஸ் 9%, எல்என்டி டெக்னாலஜி சர்வீசஸ் 8%, பை இண்டஸ்ட்ரீஸ் 7%, கேப்லின் பாயிண்ட் லேபரட்டரிஸ் 7%, ஃபைன் லேப்ஸ் 7%, ஓலா எலக்ட்ரிக் 7%, ஜம்மு அண்ட் காஷ்மீர் பேங்க் 6%, பேங்க் ஆஃப் பரோடா 6%, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா 6%, பேங்க் ஆஃப் இந்தியா 6% அதிகரித்தது. லூசர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலில் இண்டஸ் டவர்ஸ் 2% விழுந்தது. ஹொனாசா கன்சியூமர் 2%, டிராவல் ஃபுட் சர்வீசஸ் 2%, என்எல்சி இந்தியா 2%, ஜைடஸ் வெல்னஸ் 3% விழுந்தது. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.